நிறைவேறதுக்கு முன்னாடி நீர் என்னை நம்ப பண்ணின அந்த வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தருளும் ஆண்டவரே. எனக்கு என்னமோ அந்த வாக்குத்தத்தை நிறைவேறதுக்கு நான் தகுதியை இழந்துட்டேன்னு எனக்கு தோணுது. அந்த வாக்குத்தத்தை நிறைவேறதுக்கு என்னிடத்துல ஒண்ணுமே இல்லைன்னு எனக்கு தோணுது. அந்த வாக்குத்தத்தை நிறைவேறதுக்கு எனக்கு என்னென்ன கொடுத்தீங்களோ எல்லாத்தையுமே நான் தொலைச்சிட்டேன்பா. நீங்க என்கிட்ட பேசினது உண்மை. 40 பேர் என்னை சுத்தி இருக்கும்போது என்னை மட்டும் தனியா பார்த்து எனக்கு மட்டும் அந்த வார்த்தையை பேசுனீங்க. 100 பேர் என்னோட சேர்ந்து அந்த ஆராதனையில் அட்டன் பண்ணாங்க. ஆனா என்னமோ தெரியல, பலிபீடத்திலிருந்து வருகிற வார்த்தை அது எனக்கு நேரா வந்து என் இருதயத்தை அப்படியே பிளந்து என் கண்ணுல இருந்து தாரதாரியா கண்ணீர் ஊற்றி, இயேசுவே உமக்கு நன்றி நன்றி நன்றின்னு அந்த வாக்கு தத்தத்தை அப்படியே பிள்ளை மாதிரி நான் அணைச்சுக்கிட்டேன். அந்த வாக்கு தத்தத்தை கொடுத்த ஒரு பெரிய தைரியத்தை எனக்கு தந்தீங்க. அந்த வாக்கு தத்துவம் எனக்கு நிறைவேறுன்றத இன்னைக்கு இல்ல ஆண்டவரே, அன்னைக்கே நீங்க முன்குறிச்சிட்டீங்க, சொல்லிட்டீங்க. ஆனா என்னமோ தெரியல, இப்போ நான் கடந்து போற பாதையை பார்த்தா அந்த வாக்கு தத்துவம் நிறைவேறுமான்றது எனக்கு சந்தேகமா இருக்குப்பா. நான் அதற்குள்ள தகுதியை இழந்துட்டேனோ. இந்த சத்தத்தை கேட்கிற ஏதோ ஒரு வாலிப தம்பி தங்கச்சி, உன் ஆண்டவர் ஸ்பெஷலா கத்தர் தெரிந்து கொண்ட, எல்லாரும் உன்னை பார்த்து கேட்டு கையுமா இருக்கிற, நீ மட்டும் எப்படிடா ஜெபம் பண்ற, நீ மட்டும் எப்படிடா வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க, அவ்வளவு கத்தர் நேரடியா பேசுற. எங்கு போனாலும் உனக்காக பேசுறதுக்கு கத்தர் உங்களுக்கு ஒரு ஆளை கட்டளை இட்டாரு. யாருமே அழமாட்டாங்க, நீங்க மட்டும் அழுவீங்க. யாருமே சந்தோஷப்பட மாட்டாங்க, நீங்க மட்டும் சந்தோஷப்படுவீங்க. காரணம், அங்கெல்லாம் வாக்கு தத்தத்தை கத்தர் உங்களுக்கும் எனக்கும் அள்ளி இறைச்சாரு. ஆனா இப்ப என்னமோ சமீப காலத்துல அந்த வாக்கு தத்தை நிறைவேறதுக்கு எல்லா தகுதியும் நான் இழந்துட்டேன். நான் உங்களை விட்டு தூரம் போயிட்டேன். இனி அந்த வாக்கு தத்துவம் எப்படி நிறைவேறும்னு இருக்கிற பிள்ளைங்க கையை உயர்த்தி, நீர் என்னை நம்ப பண்ணின அந்த வார்த்தைகளை மறுபடியும் ஒரு விஷயம் எனக்காக நினைத்தருளும் ஆண்டவரே. நீ முன்குறிக்கப்பட்டவள், நீ அழைக்கப்பட்டவள், நீ வேறு விரிக்கப்பட்டவள். உங்களிடத்துல கர்த்தருடைய விஷன் இருக்குது, உன்னிடத்துல கர்த்தருடைய பவர் இருக்குது. நீ ராஜாக்கள் மத்தியில் நிற்க போகிறவன், நீ அரண்களை நிர்மூலமாக்கப்பட வேண்டியவன். நீ கர்த்தருடைய கையில இருக்கிற அலங்காரமான கிரீடம். கர்த்தர் வாக்கு கொடுத்தாரு. அந்த வாக்குகளை நீங்க மறக்கலாம், பெற்றவர்கள் மறக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னோடு செய்த உடன்படிக்கையை நான் மறக்கிறதற்கு மனிதன் அல்ல, அவர் மனம் மாற மனுப்புத்திரன் அல்ல. ஓ ஹalleluya. நீர் நம்ப பண்ணின வார்த்தையை, நீ நம்ப பண்ணின வார்த்தையை, ஓ நன்றி. நீ நம்ப பண்ணின உந்தன்